அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆடி மாசத்துல நம்ம செய்யக்கூடிய நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பூஜைகளுக்கு நிறைய பலன்கள் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குத்து விளக்கு பூஜை எளிமையா எப்படி வீட்டுல செய்யலாம், அது செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கறதா இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், எவ்வளவு எளிமையா நம்ம அர்ச்சனை பண்ணலாம், எப்படி அலங்காரம் பண்ணலாம், இது எல்லாமே என்னால தீபம் ஏற்ற முடியாட்டியும் நான் டெமோவாவது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம், இது இல்லாதது வீடே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான குத்து விளக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண வீட்டு பெண்கள்கிட்ட இருந்து கோடீஸ்வரியா இருக்கிற பெண்கள் வரைக்கும் அதனுடைய விலை வேணா மாறலாம், அதோட மதிப்பு வேணா மாறலாம். ஆனா குத்து விளக்கு அப்படிங்கிறோட அதனுடைய அம்சம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே மாறாது. அதோடைய அம்சம் 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் சரி, 5000 ரூபாயா இருந்தாலும் சரி, குத்து விளக்கு என்பது ஒரு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. இந்த குத்து விளக்குக்கு நம்ம இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குத்து விளக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். இந்த மாதிரி ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில வாழை இலை இருந்தா சிறப்பானது. வாழை இலை என்கிட்ட இல்லாதனால நான் அதுக்கு தாம்பூலம் வச்சிருக்கேன். வாழை இலை இருந்தா வாழை இலையிலேயே நம்ம பச்சரிசி பரப்பி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தாம்பூலத்துல பச்சரிசியை நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இந்த தட்டுல 4 பக்கட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. எந்த ஒரு பூஜை பொருட்களும் நம்ம சும்மா பண்ணக்கூடாது. மஞ்சள் குங்குமம் மங்களகரமா நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக இதை வைக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல குத்து விளக்கு வைக்கிறோம். இந்த குத்து விளக்கு பாத்தீங்கன்னா சின்னதோ பெருசோ உங்ககிட்ட எந்த சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ்ல நீங்க வச்சுக்கலாம். கீழே இருந்து மேல வாக்குல நம்ம பொட்டு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த சகோதரி கேட்டனால நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நானுமே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போய் இந்த மாதிரி குத்து விளக்கு பூஜை இதெல்லாம் பண்ற போதுதான் நான் பார்த்து அந்த ஐயர்லாம் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். ஸோ எனக்குமே பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாமே தெரிஞ்சு நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல. சில விஷயங்கள் நமக்கு தெரியாத தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இப்போ நம்ம பொட்டு வச்சுட்டோம். ஃபைனலா இந்த முகத்துக்கு இங்கேயே வச்சிருங்க. ஃபுல்லா கீழே இருந்து மேல வரைக்கும் நம்ம பொட்டு வச்சிடலாம். பொட்டு வச்சாச்சு. இப்ப அலங்காரம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பிளவுஸ் பீட் இருந்தா பிளவுஸ் பீட் எடுத்துக்கலாம். இல்ல பாவாடை மாதிரியே சாமிக்கு சிலைகளுக்கு எல்லாம் வைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சின்னதா கூட இருந்தா நம்ம கட்டி விட்டுறலாம். சோ பிளவுஸ் பீட்ல பாத்தீங்கன்னா நம்ம தாம்பூலத்துக்கும் வச்சுக்கலாம். இப்ப நான் விளக்குக்கு கட்டல அப்படின்னா பக்கத்துல வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், வளையல், மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சுட்டு இந்த பிளவுஸ் பீட்டையும் சேர்த்து வைக்கலாம். இப்ப எப்படி பிளவுஸ் பீட்ல நம்ம மடிப்பு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். செவ்வக வடிவில் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பீட் மடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சாரிக்கு எப்படி முந்தி எடுப்போமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எஜ்ஜும் லாஸ்ட் எஜ்ஜையும் மட்டும் நம்ம விட்டுட்டு அதை கட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இப்படி முன்னாடி வச்சுங்கன்னா அழகா பாவாடை மாதிரி வந்துடும். இந்த பாவாடை மாதிரி வர்றதை பாத்தீங்கன்னா நம்ம விளக்குக்கு நம்ம அழகா கட்டி விட்டுறலாம். அந்த 2 எஜ்ஜையும் ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் விட்டுட்டு நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஊக்கு போட்டுக்கலாம். இல்ல குண்டூசி இருந்தாலும் குண்டூசி நம்ம பின் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரிதான் நான் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் தான். சோ இந்த குத்து விளக்குக்கு நம்ம எந்த அளவுக்கு அலங்காரம் பண்றோமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாத்தீங்கன்னா அதை நம்ம சும்மா தாம்பலத்துல கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு வெத்தலை பாக்க மங்கள பொருட்களோட சேர்த்து கூட வச்சுக்கலாம். சோ இதை பாத்தீங்கன்னா நம்ம குத்து விளக்குக்கு அழகா கட்டி பின் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மாங்கல்ய சரடு கட்ட போறோம். அதனால பிளவுஸ் பீட் நின்னுக்கும். இடையில அவுந்து விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் வேணாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த குத்து விளக்கு ஏத்தும் போது எண்ணெய் கீழே சொட்டு சொட்டா விழுற மாதிரி இருக்கும். அப்ப பிளவுஸ் பீட்ல படுமே அப்படிங்கிறவங்க இது கட்ட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பக்கத்துல தாம்பூலத்துல வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க.
பொதுவா வந்து கோவில்ல வந்து பண்ணும்போது நமக்கு பிளவுஸ் பீட் வந்து தராங்க அப்படின்னா நம்ம வந்து பக்கத்துல வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. சில பேர் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளவுஸ் பீட்டே வந்து குத்து விளக்குக்கும் வந்து கட்டி விடுறத நான் வந்து பாத்திருக்கேன். நானுமே வந்து கட்டி விடுவேன். சோ அடுத்து நம்ம வந்து பாக்குறது மஞ்சள் கயிறு கிழங்கு. இதை வந்து எடுத்து கண்டிப்பா வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து சாத்துற மாதிரி நம்ம குத்து விளக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மஞ்சள் கிழங்கு வந்து சாத்தணும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே கோவில்ல பண்ணும்போது அவங்களே தருவாங்க. நீங்க வீட்டுல பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம பூஜை முடிஞ்சோடனே எடுத்து வச்சுட்டு இந்த கயிறு இதெல்லாம் நம்ம அடுத்த தடவை வந்து ஆடிப்பெருக்குக்கு வந்து கயிறு மாத்துறீங்க, இல்ல வந்து அடுத்தது வந்து மாங்கல்ய சரடு வந்து உங்களுக்கு வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கயிறை பூஜை பண்ண கயிறை நீங்க வந்து மாத்திக்கலாம். அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த கயிறுக்கு அவ்வளவு ஒரு மஞ்சள் கயிறுக்கு பவர் வந்து இருக்கு. அடுத்ததா நம்ம இப்போ வந்து நான் பிளவுஸ் பீட்டை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மஞ்சள் கயிறு வந்து கட்டியாச்சு. நீங்க பிளவுஸ் பீட் வந்து பாவாடை மாதிரி கட்டாட்டியுமே மஞ்சள் கிழங்கு கண்டிப்பா கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் மேல வந்து சில பேர் வந்து பூ வைப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சுடர்ல வந்து கருகி போயிடும். அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து குத்து விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி வந்து கீழ்வாக்குல அந்த தண்டுல வந்து நம்ம வந்து பூவை வந்து கட்டி வர்றது ரொம்பவே நல்லது. அது கதம்பம், மல்லிகைப்பூ இல்ல செவ்வந்தி பூக்களால நீங்க வந்து கட்டுறீங்க, இல்ல வந்து பூ வந்து கட்டின பூ இல்லை அப்படின்னா கூட நீங்க கீழே கூட தட்டுல வந்து பூவை வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம குத்து விளக்குக்கு அலங்காரம் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கறத கண்டினியூவா பாருங்க. அடுத்ததா நம்ம குத்து விளக்க ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் எண்ணெயும் வந்து திரியும் வந்து போட்டுட்டோம். 5 முகமும் வந்து ஏற்றுறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிக்கணும். மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி ஒரு தட்டில் இந்த குத்து விளக்கு பக்கத்துலேயே வந்து வெத்தலை வச்சுருந்தீங்கன்னா வெத்தலை வைக்கலாம். நான் வந்து வெத்தலை என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் வந்து நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு நம்ம வந்து ஒரு பூவை வந்து வச்சிரும். விநாயகருக்கு பூ வச்சிடறோம். அடுத்தது வந்து குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து பூக்கள் போட்டு நம்ம அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். இது வந்து நான் ஹைட்டுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு விநாயகர் பெருமானோட அருளோட நம்ம வந்து குத்து விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த மாதிரி துணை விளக்கோ இல்லை சின்னதாக வந்து ஒரு அகல் விளக்கோ வச்சு நீங்கள் வந்து தீபத்தை வந்து ஏற்றிடலாம். ஸோ தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் வந்து வேண்டிக்கோங்க. முதல்ல வந்து விநாயகர் பெருமானுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து 2 அச்சதையோ இல்லை வந்து பூக்களாலேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ஓம் கணாதிபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் குலதெய்வமே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றுறது ரொம்பவே நல்லது. துணை விளக்கு வச்சாச்சு. அடுத்தது வந்து ஊதுபத்தி வைக்கிறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தில் சொருவ வேணாம். அடுத்தது தூப தீப ஆராதனை காமிக்கணும் கடைசியாக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூர தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சாம்பிராணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து சாம்பிராணி, கப் சாம்பிராணியோ இல்லை எதுவோ உங்களுக்கு எது இருக்கோ அதை காமிங்க. நம்ம கோவிலில் பண்ணுறதுனா வெறும் ஊதுபத்தி மட்டும்தான் ஏற்ற சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமாக மங்கள ஒளி எழுப்பக்கூடிய மணி வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து இருக்கணும். கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிக்கணும். குலதெய்வத்தையும் நல்ல மனசார வந்து வேண்டிக்கணும். குத்து விளக்குக்கு இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி 5 முகத்துலேயும் வெள்ளை நிற பஞ்சு திரி போட்டாலே போதுமானது. இப்போ நம்ம விநாயகர் பெருமானை வந்து வணங்கியாச்சு, குலதெய்வத்தையும் வணங்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது குங்கும அர்ச்சனை, அதான் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் குங்குமத்தால் வந்து இந்த மோதிர விரல், கட்டை விரல் இது 2ஐயும் வந்து வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, அப்படி இல்லை அப்படின்னா ஓம் திருவிளக்கே போற்றி அப்படிங்கிற 108 தடவை சொல்லலாம். அதுவும் இல்லைனா உங்கள்கிட்ட வந்து புத்தகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு திருவிளக்கு போற்றி 108 போற்றி இருக்கும். இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் 108 திருவிளக்கு போற்றின்னு வரும். அதில் வந்து எல்லா அம்பாளுடைய மகாலட்சுமி தேவியோட அத்தனை அம்சங்களுடைய பெயர்களும் வரும். நீங்கள் வந்து குங்குமத்தை எடுத்து ஒவ்வொரு முறையும் வந்து போற்றி போற்றின்னு சொல்லி குங்குமத்தை வெத்தலை இருந்தால் வெத்தலை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைனா அந்த மாதிரி பித்தளை தட்டு இல்லை வெள்ளி தட்டு இல்லை வெள்ளி குங்குமச்சுமிழ் இருந்தால் நீங்கள் வந்து வச்சு பண்ணலாம். இப்போ நீங்கள் 108 முறை வந்து அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஊதுபத்தி இருக்கும் இல்லையா, அது வந்து காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிவேதனம், ஏதாவது பழம் இல்லை சர்க்கரை பொங்கல், மாதுளம்பழம் இல்லை வந்து பால் பாயாசம் இந்த மாதிரி வந்து ஒரு நிவேதனம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தனியாக வந்து ஒரு செம்பில் அந்த பூவால் வந்து இப்படி 3 தடவை வந்து இந்த விளக்குக்கு நிவேதனம் வந்து பண்ணுங்கள். தண்ணியில் வந்து பூவை நினச்சி நல்லபடியாக வந்து இந்த 3 தடவை வந்து விட்டுட்டு
பிள்ளையாருக்கு முதல்ல வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்குக்கு 3 தடவை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து நிவேதனம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப வந்து சாம்பிராணி வந்து காமிக்கலாம். சாம்பிராணி காமிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்ப சூடம் வந்து ஏற்றிட்டு சூடம் வந்து காமிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வந்து 3 தடவை வந்து சூடம் காமிச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி வந்து எடுத்துக்கிறதுக்கு அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான குத்து விளக்கு பூஜை நம்ம வந்து பண்ணலாம். நம்ம வந்து கிழக்கு முகமாக பார்த்து விளக்கு வந்து இருந்தால் நம்ம வந்து வடக்கு முகமாக பார்த்து உட்காந்து அழகாக வந்து இதை வந்து இந்த தட்டை வந்து இப்போ வாழையில் இருந்தால் வாழையில் வைக்கலாம். இல்லைனா பச்சரிசியில் வந்து இந்த தாம்பாள தட்டு பச்சரிசியில் வச்சு அது மேலே வந்து குத்து விளக்கு வைக்கலாம். குத்து விளக்கு இந்த சைஸில் தான் இருக்கணும், இல்லை பெரிய சைஸில் கூட இருக்கலாம். இந்த குங்குமத்தால் 108 போற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து நல்லா சுத்தபத்தமாக வீடெல்லாம் வந்து தொடச்சிட்டு நம்மளும் மங்களகரமாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த குத்து விளக்கு பூஜையை நம்ம வந்து எளிமையான முறையில எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப எளிமையா செய்யலாம். இதுக்கு வந்து நீங்க உங்க வீட்டுல இருக்கிற சுமங்கலி பெண்கள் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட நீங்க அவங்க வீட்டுல இருந்து குத்து விளக்கு எடுத்துட்டு வர சொல்லி நீங்க வந்து 3 பேர் 5 பேர் சேர்ந்து கூட இந்த வீட்டுல வந்து பூஜையை வந்து பண்ணலாம். இல்ல கோவில்கள்ல பண்றாங்க அப்படின்னா கோவில்கள்ல பண்ணலாம். அங்க வந்து தேங்காய் வந்து உடைச்சு வைப்பாங்க. தேங்காய் வந்து உங்க வீட்டுல ஆண்கள் இருந்தாங்கன்னா ஒரு தேங்காய் வச்சு நீங்க அதையும் வந்து உடைச்சு அதுக்கப்புறம் நிவேதனம் வந்து பண்ணலாம். சோ குங்கும அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குத்து விளக்கு பூஜை பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல மன அமைதி, சந்தோஷம், எதிர்மறையான ஆற்றல் வெளியேறி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். மகாலட்சுமி அம்சம் வந்து இருக்கும். நம்மளுடைய தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அப்படின்னு அருளக்கூடிய கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் வந்து நீடித்து இருக்கும். நல்ல வந்து ஒரு சொல்வாக்கு அமையும். நமக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றதை விட நிலையான வந்து செல்வமான நமக்கு மன நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம் இது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். இந்த குத்துவிளக்கு பூஜையை நீங்க எல்லாருமே வந்து இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. இதை மாலை நேரத்துல பண்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த குத்துவிளக்கு பூஜையை நம்ம வந்து மாலை நேரத்துல, அதாவது 5:30 மணிக்கு மேல நம்ம வந்து வீட்டு பூஜை அறையில பண்ணலாம். இல்ல ஹால்ல வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்றீங்க அப்படின்னா நீங்க அம்பாளுடைய படத்தை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வரிசையா வந்து வடக்க பார்த்து உட்காரலாம். அம்பாள் வந்து கிழக்கு பார்த்து உட்கார்ந்த மாதிரி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் படம் இருந்தா கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க வடக்கு பார்த்து உட்காந்து குங்குமார்ச்சனை பண்றது, ஸ்லோகம் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி வந்து வரலட்சுமி பூஜை வந்து செய்யறோமோ அதே மாதிரிதான் அதற்கு ஈக்குவலான ஒரு பூஜை தான் வந்து குத்துவிளக்கு பூஜை. சோ 30 தேவிகளும் வந்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான இந்த குத்துவிளக்கு பூஜையை நீங்க வந்து வீட்டுல ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில செஞ்சு பாருங்க. நான் பூஜை அறையில விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நானும் செய்வேன். அது உங்களுக்கு வீடியோவும் நான் போடுறேன். சோ இந்த குத்து விளக்கு பூஜையை நல்லபடியா செஞ்சு நம்ம வீட்டுல எப்பவுமே வந்து மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும், நல்ல சுபிக்ஷமான வாழ்வு கிடைக்கணும்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க. நானும் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் தெளிவுபடுத்துறேன். நன்றி, வணக்கம்.